40 வருஷமா திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுகவின் சிறுபான்மை பிரிவு பொறுப்பாளராக பொறுப்பு வகித்தேன். ஆனால் 35 வருஷமாக ஏமாற்றம் அடைந்தேன். என் சொத்துக்களை விட்டுவிட்டேன். அனைவரும் பணத்துக்காக கட்சிக்காரர்கள் வெளியேற்றி விட்டார்கள். உடனடியாக நான் யாரும் எதுவும் கேட்காமல் நேரடியாக தலைமைக்கு டெல்லியில பிஜேபி உறுப்பினராக போன வாரம் தான் நான் சேர்ந்தேன். போன வாரம் சேர்ந்ததில்லை, நேற்று தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணேன். இன்னைக்கு சென்னை மாவட்டத்துக்கு வந்துக்கிறேன். இந்த பிரச்சாரத்துக்காக அமித்ஷா கருத்துக்காக மிக விரைவில் நிறைய முஸ்லிம்களை பிஜேபியில் இணைப்பேன். திமுக என்ன ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக ஒரு பிம்பத்துக்கு இல்ல. 1992 பாபர் மசூதி இருக்கும் போது காங்கிரஸ் தான் ஆட்சி செஞ்சிருச்சு. அப்ப நம்பர் 1 யாருன்னா காங்கிரஸ் தான். அதுக்கு காரணம் காங்கிரஸ், பிஜேபி கிடையாது. அன்னைக்கு ஆட்சி செஞ்சு நரசிம்ம ராவ் அவங்க ஆட்சி செஞ்சாரு. இதுக்கு முழுக்க காரணம் காங்கிரஸ். இதை மத சாய பேசுறதுக்காக 1992 இந்த மத பிரச்சனைக்காக பிஜேபி பேரை சொல்லி காங்கிரஸ் எடுத்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸில் இதே வேலைதான். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை கலப்பணும், இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை கலப்பினாலும் அவங்க இந்த அரசியல் பண்ண முடியும். அதை பண்ண முடியாதனால பிஜேபி மேலே பழியை சுமத்தி சிறுபான்மை மக்கள் ஓட்டை பிரிக்கிறார்கள். இனிமேல் ஒருபோதும் பிரிக்க விட மாட்டோம். அனைத்து முஸ்லிம்களையும் அனைத்து மாவட்டத்திலையும் நாங்கள் இணைப்பு விழா நடத்த போகிறோம். சென்னையில இணைப்பு விழா, அதுல எல்லா மாவட்டத்தையும் ஒன்றிணைத்து மற்ற கட்சிகள் அனைத்து பேரையும் நான் ஒன்றிணைத்து பிஜேபியில் உறுப்பினராக்கி அனைவரையும் வெற்றியடை செய்வேன். அனைத்து வேட்பாளர் பிஜேபிக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் பிரச்சாரம் செய்ய முன் வந்திருக்கிறேன். பாரத் மாதா கி ஜெய்.